நல்லா இருந்தது ப்ரோ. வெரி நைஸ் இருக்கு ப்ரோ. கம்யூனிசம் பண்ணிச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கா இளையராஜா போட்ட மாதிரியே இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எப்படின்னா இந்த டைம் பாலிடிக்ஸ்னா நம்ம இப்போ டிவிகேவாக இருக்கட்டும், அவங்க சொன்ன அந்த ட்ரெய்லரில் வந்து டைலாகே தான், தத்துவம் சரியில்லாத ஒரு தலைவர்னால வந்து ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும், அது வந்து நினைக்காதுன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலாக ரியல். அதுதான் நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து யாரோட அரசியலை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா வந்து இது மெஜாரிட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் பேசக்கூடாதுன்றதால நான் ஈஸியாக சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த கட்சியை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு தெரியும். நீங்கள் புஷ்பா எடுத்துக்கோங்களேன், அவங்க அவ்வளோ க்ரோர்ஸ் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணது எதுக்குன்னு தெரில. அது இந்த மாதிரி ஒரு டேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல ஸ்டோரிஸ் வச்சுருக்க டேரக்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் சான்ஸ் கொடுத்தா நிறைய நல்ல நல்ல மூவிஸ் வரும், சொசைட்டிக்கு தேவையான மூவிஸ் வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் வந்து ஒரு கமர்ஷியலிசம் தேடுறாங்க எல்லாரும், கமர்ஷியலாக படம் பார்க்கணும், இப்போலாம் இந்த மூவியில் யாருக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிற டைமில் வந்து ஒரு நல்ல மூவி இது ஆக்சுவலாக. எப்படின்னா அவங்க சொல்ல வந்த மெசேஜ் என்னென்னா, டோட்டலாக வந்து கம்யூனிசம்னா என்னது, அப்புறம் மார்க்சிசம், அதை பற்றி ஃபுல்லாக ஒரு தியரிஸ் கூட மிஸ் பண்ணல. அவங்க சோஷியல் தியரிஸ் எதுவுமே மிஸ் பண்ணல. சோஷியலிசமாக இருக்கட்டும், ஃபெமினிசமாக இருக்கட்டும், திராவிடன் தியரிஸாக இருக்கட்டும், எதையும் அவங்க ஒரு இதை கூட மிஸ் பண்ணல. ஸோ நல்ல எப்படி ஒரு ஸ்டோரி ரைட்டிங், அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருந்தது. என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, சீக்ரெட்ஸ் நிறைய வந்து ஹிடன் சீக்ரெட்ஸ் நிறையா இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் நான் எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்புகிறேன். தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூரிய ஆக்டிங் அது ஃபஸ்ட்டு பார்ட்டே தெரியும் நம்மளுக்கு அவர் எப்படி ஆக்டிங். அவர் வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணி தான் மாசாக பண்ணி விட்டார். விஜய் சேதுபதி அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படின்னா லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படம் பார்த்துருக்கீங்க, மகாராஜா அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மூவிஸ் நம்ம எல்லோரும் கேட்போம். எல்லாம் யூஸ்வலாக வந்து இதே மாதிரி டாபிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் கம்யூனிசம்லாம் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், அது தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் படிக்க வேண்டிய விஷயம் தான். லெனின் தியரிஸாக இருக்கட்டும், இல்லை கால் மார்க்ஸ் தியரிஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். இல்லை ப்ரோ, அவங்க சொல்ல வந்த மெசேஜ் தான். ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பிரிக்காதீங்க படத்தை. இது வந்து ஜஸ்ட் ஒரு கதை, டைம்லைனா பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம்லைன் செகண்ட் டைம்லைன்னு. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு வில்லனிசமாக ஒரு வில்லன் அவர் எப்படி வந்து எமர்ஜ் ஆகிறாரு அந்த மாதிரி தான் காட்டிருப்பாங்க. செகண்ட் பார்ட் என்னன்னா கம்யூனிசம் எப்படி பேசணும், எப்படி வந்து டெலிவரி பண்ணணுன்றதை வந்து அந்த டயலாக் டெலிவரியை பக்காவாக பண்ணிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணாமல். இன்னொரு ரோல் ஸ்ட்ராங்கான இல்லை ப்ரோ. இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன்னா அந்த ரிவ்யூ வந்து எப்படி எடுத்துக்கணுன்றதை வந்து அந்த உங்களோட மீடியா பேஜில் வந்து பார்க்குறாங்கல்ல, அதை வந்து எப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி சூரி வந்து விஜய் சேதுபதி சொல்கிற தியரிஸ் எடுத்துப்பார், அவங்க கூட இருக்கவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் வந்து படத்தோட முழுமையான ஸ்டோரி. நான் எதையும் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் வந்து பார்த்து. வெற்றிமாறன் இப்போ 8 hours வச்சு வரைக்கும் டியூரேஷன் வச்சிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும்? மேபி தேட்டர்ஸில் பார்த்து புரியாதவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு ஓடிடிஸில் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த ஸ்டோரி பற்றி. ஸோ வில் வெயிட். எப்படின்னா அவர் இது வரைக்கும் ஃப்ளாப் மூவிஸ் வந்து கொடுக்கல. அந்த அவர் மூவிஸ் எல்லாமே வந்து வேறு கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ்னாலும் அவர் என்ன சொல்ல வராரோ அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடார். மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி வந்து சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புஷ், ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ரிலீஜனை மட்டும் வச்சு ஓட்டல, ஒரு ரிலீஜனோ கேஸ்ட்டை வச்சு ஓட்டல. உங்க கேஸ்டிசம், கம்யூனிசம், மார்க்சிசம், லெனின் தியரிஸ், திராவிடன் தியரிஸ், ஃபெமினிசம் எல்லாமே பேசியிருப்பாங்க. ஸோ எதுவும் மிஸ் ஆகல. நல்லா இருக்குண்ணா. பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்களா, எப்படி சிங்க் ஆகுது, இந்த அரசியல் பற்றி பேசியிருக்காங்களா? தெரியலண்ணா. நல்லா இருக்கா? பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க. கம்யூனிஸ்டை பற்றி பேசியிருக்காங்க. கம்யூனிசம் பேசியிருக்காங்களா? படம் நல்லா தான் ப்ரோ, சூப்பராக. பாலிடிக்ஸ் கம்யூனிசம் பற்றி பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க ப்ரோ. பேசியிருக்காங்களா? இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பாலிடிக்ஸ் அதுக்கும் சிங்க் ஆகுதா? சிங்க் ஆகுது. அது ட்ரெய்லரில் ஒன்று காமிச்சிருந்தாங்க, படத்தில் ஒன்று காமிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் எப்படி? மியூசிக் ஓகே தான், பரவாயில்ல. இளையராஜா நல்லா தான் இருக்குது. பாட்டில் மூணு பாட்டு வருது. எந்த பாட்டு? லவ் ஸ்டோரி அது தேவைப்பட்டது தான். அதில் முக்கியமான இதுவும் இருக்குல்ல. வெற்றிமாறன் படமாக இருக்கா இது? வெற்றிமாறன் படம் மாதிரி தான், அதோட வேறு லெவலில் தான். ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சிங்க் ஆகுதா? சிங்க் ஆகுது. அதுலேருந்து ஒன்று உருவாகுது. தேர்ட் பார்ட்டு கூட லீடு கொடுக்கல அவர், ஆனால் எடுத்துகிட்டு போகலாம் அவர். லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இது போகுது, கதையை கொண்டு போகல. தேங்க்ஸ். நல்லா இருக்கு.
நல்லா மியூசிக்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல இளையராஜா எப்படி போட்டுருக்காரு பரவாயில்ல சாங்லாம் நல்லா இருக்கு பழைய இளையராஜா மாதிரி பாக்குறீங்களா நல்லா இருக்கு சிங்க் ஆகுது பரவாயில்ல நல்லா இருக்கு கதையை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் நல்லா இருக்கு இல்லை அதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா இருக்காது இதுவே ஓகே இதுவே ஓகே ஓகே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது படம் எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது பார்க்கலாம் மியூசிக்லாம் எப்படி சூப்பராக போட்டுருக்கா இட்லி பேக் வேறு லெவலில் இருக்குது ஒர்த்து படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருந்தா செகண்ட் பார்ட் பிடிச்சிருந்தா செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும்